நம்மளுடைய மூட்டில் ஏற்படக்கூடிய வலி, அதனால் ஏற்படக்கூடிய முடக்கை நீக்கக்கூடிய செய்கை கொடுக்கறதுனால தான் முடக்கருத்தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முடக்கருத்தான் கீரை வந்து சாதாரணமாக நம்ம வந்து நேரடியாக மற்ற கீரைகள் போல பெருவாரியான மக்கள் சமைத்து சாப்பிட்றதில்ல. என்ன செய்வாங்க அப்படின்னா, முடக்கருத்தானை வந்து நல்ல தோசையில் அரைச்சி போட்டு முடக்கருத்தான் தோசையாக கொடுப்பாங்க, முடக்கருத்தான் சூப்பு சாப்பிடுவாங்க, முடக்கருத்தான் கீரையை வந்து அடையோடு சேர்த்து சமைத்து சாப்பிடுவாங்க, துவையலாக செய்து சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இப்படி சாப்பிட்டாலும் நமக்கு வரக்கூடிய மூட்டு வலிக்கு, இப்போ வயோதிகத்தில் எலும்புகள் தேய்ந்து அதில் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து அதில் இருக்கக்கூடிய மெம்பரைன், சைனோவியல் மாதிரி மெம்பரைன்ஸ் எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதுனால வயோதிகத்தில் வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை பிற நோய்கள்னால ரத்தத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள்னால வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸாக இருந்தால் கூட அதற்கான சரியான மருத்துவம் எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவத்தோடு ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இந்த முடக்கருத்தான் மாதிரியான கீரைகளை நம்ம மூட்டு வலி நல்லா குறையும். மீண்டும் அந்த நோய் தலை தூக்காத அளவுக்கு உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை செம்மைப்படுத்தும் பாங்கும் இந்த முடக்கருத்தானுக்கு உண்டு.